கிரீவா, நான் சொல்றது முதல்ல கேட்டுக்கோ. சரணம்னு வந்துட்டா விடுவது என் பழக்கம் கிடையாது. இதோ உனக்கு ஓர் கதை சொல்லுகிறேன்னுட்டு ஒரு குரங்கு புலி வியாக்கிரவானர சம்வாதம்னு சொல்லுவார்கள். குரங்கும் புலியும் பேசின்ற கதை ரொம்ப வேடிக்கையான கதை. நல்லா கூர்ந்து கவனிங்கோ. ஒரு மனுஷனா புலி துரத்தின்னு வந்தது. அவன் வேகமா தப்பிக்கணுங்கிறதுக்காக ஓடினான். ஒரு மரத்து மேல ஏறிவிட்டா புலி பிடிக்காதுன்னு நினைச்சு மரத்து மேல ஏறிவிட்டான். மேல போய் உட்காரச்சு அந்த கடையில ஒரு மனுஷ குரங்கு உட்காந்து இவனை விட 2 மடங்கு பெருசா நடுங்க ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். புலி வாய்க்கு தப்பிச்சோன்னு பார்த்தா கடைசியா மனுஷ குரங்கிட்ட விழுந்துருவோம் போல் இருக்கு. நடுங்கிண்டே கிட்டக்கு போனா குரங்கு இவனை கூட்டு பக்கத்துல உட்காந்து வச்சுன்னு சொல்லிட்டு, மனிதனே கவலைப்படாதே, நீ என் மரத்தை தேடி வந்துட்டே, நீ சரணம்னு சொல்லவே வேண்டாம், ஆனா அப்படின்னு நான் ஏத்துனுட்டேன். இப்போ என் மரத்தை தேடி காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட வந்துட்டியோ இல்லையோ, அப்போ நான் என்னைக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன், பக்கத்துல உட்கார் அப்படின்னு உட்காந்து வச்சுன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி தூங்கிக்கிறா. புலி மரத்துக்கு கீழே காத்துன்னு இருக்கு. இறங்கி வராத போயிடுவனா இந்த குரங்கு ஏமாத்துறாதா, அதை பிடிச்சுக்கலாங்கிறதுக்காக புலி கீழே காத்திருந்தது. 1/2 மணி மனுஷன் தூங்குறான், 1/2 மணி குரங்கு தூங்குறது, 1/2 மணி மனுஷன் தூங்குறான், 1/2 மணி குரங்கு தூங்குறது. இந்த புலி பார்த்தது குரங்கை ஏமாத்துறது கஷ்டம், மனுஷனை சுலபமா ஏமாத்துடலாம். புலி முதல்ல அதான் தெரிஞ்சுட்டுதான். குரங்கு மனசு தானே அப்படி தவிச்சுட்டே இருக்கும்னா, அதை விட மோசம் இது. இந்த மனுஷன் மனசு எப்படி இருக்கும்னா குரங்கு பாடே தேவலை. அதனால இந்த மனுஷன் முழிச்சுட்டு இருக்குச்சே புலி கீழேந்து பேசிட்டு, மனிதனே என்ன நம்பி மேல உட்காந்து இருக்கேன்னு. அவன் சொன்னா குரங்க நம்பி, அதனாலதான் மேல உட்காந்துருக்கேன். குரங்காரான் நம்புவாளா? அடுத்தவனை தள்ளி விட்டுடும். நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. குரங்கு இப்ப தூங்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சு உருட்டி விட்டுடும், நான் அதை சாப்பிட்டுட்டு உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு புலி சொல்லிட்டு, நம்ம மனிதன் எப்படி நமக்கு நன்னாவே தெரியுமே, அவனுக்கு எப்படியாவது தப்பிச்சுட்டா போரும். இந்த குரங்கு அடைக்கலம் கொடுத்ததுன்னு கூட அவன் பார்க்கல, அந்த குரங்கை பிடிச்சு உருட்டி விட்டான். குரங்கு உருண்டு கீழே வரைச்சே கண்ணை முடிச்சு கொடுத்து, ஓ என்ன நடந்ததுன்னு 1 நிமிஷத்துல புரிஞ்சு கொடுத்து குரங்கு புலிக்கு பக்கத்துல போய் நின்னுது. புலி சொல்லித்து, மனுஷ இயல்ப புரிய வைக்கிறதுக்கு தான் குரங்கே இப்படி நான் பேசினேன், இப்ப புரிஞ்சுட்டியா மனுஷன் ஆறுங்கிறத, இவனை காப்பாத்துறதுக்காக நீ இத்தனை முயற்சி எடுத்தே, இப்ப சொல்றேங்க எனக்கு குரங்கு மாம்சத்துல இஷ்டமே இல்லைன்னு புலி. இது தேவையில்லையே, எனக்கு மனுஷ மாம்சம் தான் பிடிக்கும், உன்னை வேணும்னு புரிய வைக்கிறதுக்காக செஞ்சேன், உன்னை விடுதலை பண்ணிவிடுறேன், நேர மேல போ, அவனை பிடிச்சு தள்ளிவிடு, அப்ப நான் உன்னை விட்டுடுறேன்னு புலி. சரின்னு தலையாசிச்சிருது குரங்கு. குரங்கு மேல ஏறி வருது, மனுஷன் நடுங்கிறான். வந்ததுன்னு அடுத்த நிமிஷம் தள்ளி விட்டுடுமோ இல்லையோ, அதனால ஒரே நடுக்கம் அவனுக்கு. குரங்கு மேல போய் மனுஷனுக்கு பக்கத்துல உட்காந்துது. மனிதனே கவலைப்படாதே, இப்பவும் சொல்றேன், உன்னை நான் தள்ளி விட மாட்டேன். எப்ப என் மரத்தை நோக்கி நீ சரணம் வந்துட்டியோ, என்னைக்கு சரணம்னு சொன்னவனை கைவிடுவது எனக்கு பழக்கமே கிடையாது. பின்ன கீழே தள்ளி விடுறேன்னு சொன்னேன்னு மனுஷன் கேட்டான். அப்பதான் புலி என்ன விடும், அதுக்காக சொல்லிடுவதனே தவிர உன்னை தள்ளணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது என்ன குரங்கு சொல்லிச்சு. ராமன் சுக்ரீவன்ட்ட கதையை சொல்லிட்டு, சுக்ரீவா நீயும் அந்த குரங்கு ஜாதியில பிறந்தவன் தானே, அந்த குரங்குக்கு அந்த மனுஷனை ரட்சித்து கொடுக்கணும்னு எத்தனை ஆசை இருந்தது, அத போல உனக்கு அந்த ஆசை இருக்க வேண்டாமா? கால்ல சரணம்னு யார் வந்தாலும் விட்டு விடுது இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர்களுக்கே தெரியாது. நான் ராமன் சர்வேஸ்வரன், இக்ஷ்வாகு குல கொழுந்து தசரதாத்மஜன், அதனால காலில் விழுந்தவனை விடுறது எனக்கு பழக்கம் இல்லை, அவனை அங்கீகாரம் பண்ணித்தான் தீர்வேன். சுக்ரீவன் பார்த்தார், இந்த கொட்டுவாய் இத்தனை கட்டத்துல இவர் கதை சொல்லிட்டு இருக்காரே மெதுவா, நாம எந்த நிலையில இருக்கோம், எங்க உட்காந்துருக்கோம்னா. ராமனுக்கு பதட்டமே கிடையாது. வாழ்க்கையில நிதானம் தவறாதவர், நேர்ம தவறாதவர், சத்தியம் தவறாதவர், பிதிர்வாக்கிய பரிபாலனம் தவறாதவர், எந்த குற்றத்துக்கும் ஒரு நாளும் இலக்காகாதவன் ராமன். அடுத்த கதை சொல்றான். நான் ஒரு புறா கதை சொல்றேன், சுக்ரீவா கேட்டுக்கிறியான்னு. ஆமா, இப்ப குரங்காச்சு, இவர் மனுஷன் கதையா சொல்ல மாட்டார் போல் இருக்கு, புறா கதையா சொல்றார், குரங்கு கதையா சொல்லிட்டு இருக்கார். சரி சொல்லுன்னா சுக்ரீவன். 2 புறா இருந்து சுக்ரீவா, ஒரு ஆண் புறா பெண் புறா, 2 ஆனந்தமா இருந்தது, கணவனும் மனைவியா வாழ்ந்தது. ஒரு வேடன் குறுக்க வந்து பெண் புறாவை அடிச்சு வீழ்த்தினா பெண் புறாவுக்கு உயிரே போயிடுச்சு. ஆண் புறா தனித்து காதலிலே தவிக்கிறது, பெண் புறாவுக்கோ உயிர் போச்சு. இது நடந்தது நல்ல வெயில் காலத்திலே. காலம் மாறி மழைக்காலம் வந்துடுத்து, வேடனுக்கு ஏறையே கிடைக்கல, எங்க தேடி பார்த்தாலும் மழைக்காலம் கிடைக்கல. ஆண் புறா தனியா உட்கார்ந்து தவிச்சிருந்து சொல்லியோ, அந்த மரத்துக்கு கீழே வேடம் வந்து உட்காண்டான். மேல ஆண் புறா இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது, வெறும் அந்த மரத்து நிழல வந்து உட்காந்து. ராத்திரி வேற ஒரே குளிர், 2 சுள்ளிய போட்டு நெருப்பு மூட்டி அதுல குளிர் காஞ்சின்னு உட்காந்துருக்கான். வயத்துல ஒரே பசி. இந்த புறா பார்த்தது, என் மரத்தை தேடி வந்திருக்கான், பசியில நடுங்கிறான், இவனுக்கு ஏதான் நாம தானே செய்யணும். எப்ப என் மரத்தை தேடி வந்துட்டானோ அப்ப எங்கிட்ட சரணாகதன், சரணம்னு வந்தவனை நான் நல்லது செய்துதான் தீர வேண்டும் அப்படிங்கிறத கம்பர் தெரிவிக்கிறார். பாடுரு பசியை நீக்கி வேடன், அந்த வேடனுடைய பசியை போக்கணுங்கிறதுக்காக பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்தடைந்த பேதை, பாடுரு பசியை போக்கி விறகிட வெந்தி மூட்டி, விறக வெந்தி மூட்டி அவன் குளிர் காஞ்சிருந்தானோ இல்லையோ, இந்த புறாவுக்கு வேற இற ஒண்ணுமே கிடைக்கல, நேர தானே போய் அந்த நெருப்புல விழுந்து அவனுக்கு ஆகாரம் ஆயிடுச்சு.
இந்த கதையை ராமன் சுக்ரீவனிடத்துல சொல்லிட்டு, சுக்ரீவா அர்த்தம் கருத்து உனக்கு புரியறதான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆணும் பெண்ணும் புறான்னு சொன்னேனே நானும் சீதையும் தான், வேடன் பிரித்தான்னு சொன்னேனே ராவணன் தான். இதுல சீதையை கொல்லல சுக்ரீவா, ஆனா அந்த வேடன் புறாவை கொன்னுட்டான். சீதையை ராவணன் கொல்லவே இல்லை, சீதை உசிரோட தான் இருக்கிறாள். அப்ப என்ன தெரியுமா பண்ணிருக்கணும், இந்த இடத்துல வேடனே திரும்பி வந்தான். ஆனா நம்ம விஷயத்துல ராவணன் திரும்பி வரல, அவன் தம்பி விபீஷணன் தான் திரும்பி வந்திருக்கான். வந்த புறா, அதாவது வந்த வேடன் சரணம்னு சொல்லவே இல்லை, ஆனா இங்க வந்திருக்கிற விபீஷணன் சரணம் சரணம்னு கதறிண்டே இருக்கான். அந்த புறா என்ன செய்தது, தானே உயிரை கொடுத்தது. இங்க ராமன் உயிர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அங்கீகாரம் பண்ணேன் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா போரும். சுக்ரீவா என்ன தெரியுமா லோகத்துல நடந்திருக்க வேண்டும், சீதையை ராவணன் கொன்னு இருக்கணும், ராவணனே திரும்ப வந்திருக்கணும், அவன் சரணம்னு சொல்லியிருக்க கூடாது, அந்த ராவணனுக்காக ராமன் உயிரை கொடுத்திருக்கணும். இதுதானே இப்ப புறா கதைக்கு நேரம் இருக்கும். புறா சீதையை கொன்னு இருக்கணும், வேடன் ராவணனே திரும்பி வந்திருக்கணும், அவன் சரணம்னு சொல்லியிருக்க கூடாது, அப்ப ராமன் ராவணனுக்காக உயிரை கொடுத்திருக்கணும். தெரியும் சொல்லிட்டு ராமன் வெறுமை விடலே. இதை நான் பண்ணிருந்தா கூட சுக்ரீவா உலகம் என்ன தெரியுமா எழுதி வைக்கும், இந்த வால்மீகி முதற்கொண்டு என்ன தெரியுமா எழுதி வைப்பார், ஒரு புறா பண்ணினத்த ராமன் பண்ணா என்ன பெருசிறு சொல்லிடுவார். இவ்வளவுதான் எனக்கு பெருமை கிட்டும், இதை கூட இல்லாம ஆக்கிவிடாத சுக்ரீவா, நான் கண்டிப்பா விபீஷணரை ரட்சித்து தீருவேன். அப்படியும் சுக்ரீவனுக்கு சந்தேகம் போல ராமன் புரிஞ்சுட்டான், எனக்கு இருக்கிற பெருமையும் வீரமும் தெரியாதனாலே சுக்ரீவன் சந்தேகப்படுகிறான். ஏன்னா இந்த விபீஷணனால என்ன வந்துடுமோ, ராட்சசர்களால என்ன வந்துடுமோன்னு சுக்ரீவனுக்கு பயம். அப்பதான் ராமன் 3 ஸ்லோகங்களை உதிர்த்தார். 2வது வார்த்தை பேசி அறியாத ராமன் 3 ஸ்லோகங்கள் சொன்னார். பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யான் செய்வ ராட்சசான் அங்குள்யக்ரேண தான் ஹன்யான் இச்சன் ஹரிகணேஸ்வர. ஹே சுக்ரீவ, என்ன சாமானியன் நினைச்சுனுட்டியா, பிசாச்சர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், உலகத்தில் இருக்கிற எந்த தீய சக்தியும் மொத்தமாக வரட்டும், தனித்தனியாக வரட்டும், அவர்கள் அழிப்பதற்கு ராமன் முழுசும் தேவையில்லை, ராமனுடைய வலதுகரம் தேவையில்லை, ராமனுடைய சுண்டு விரலின் நுனி போதும், இவர்கள் அத்தனை பேரை அழிச்சிருவேன், நீ கவலையப்படாதே. உடனே பெரியவாச்சான்பு சாதித்து வைத்தார். ஓ, முன் அவதாரத்தினுடைய ஞாபகம் போல் இருக்கு ராமனுக்கு. என்ன, நரசிம்மாவதாரத்தில் விரல் நுனி நகத்தால கிழித்தாரோ இல்லையோ, அந்த ஞாபகத்தோட இப்ப சொல்லிக் கொடுக்கிறான். விரல் நுனி போரும் சுக்ரீவா, அத்தனை பேரையும் அழிச்சிருவேன். மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சகாமே தத் அகர்ஹிதம். மித்திரங்கிற பாவனை வேஷமிட்டு கொண்டு போனால் கூட பெருமான் கைவிட மாட்டான். நத்தியஜேயம் கதஞ்சன, எப்போதும் சரணம்னு வந்தவர்களை கைவிடவே மாட்டார். இந்த நம்பிக்கை நமக்கு ஏற்படும். விபீஷணனுக்கு ஏற்பட்டது. அப்போது ராமன் உரைத்தான், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதம் மம. என்னிடத்துல சரணம் வந்த மொத்த பேரை ரட்சிப்பதற்காக நான் தீட்சை பூண்டிருக்கிறேன், விரதம் பூண்டிருக்கிறேன், ரட்சித்தே தீருவேன். இதை போல அவர் ஒரு உறுதியோடு இருக்கிறச்சே நமக்கு உறுதி குறைவுக்கு தேவையே கிடையாது இல்லையோ. அதனால சரணாகதிங்கிறது மிக எளிய மார்க்கம். அந்த எளிய மார்க்கத்தை பின்பற்றினால் அவரே உபாயம்ங்கிற எண்ணம் தான் அந்த மார்க்கம். அதுக்கு எது தேவைன்னா, எங்கிட்ட ஒண்ணுமில்லைன்னு ஒத்துக்கணும், போக்கிடம் இல்லைன்னு ஒத்துக்கணும், ஒரு துளி கூட சுவாதந்திரம் இல்லைன்னு ஒத்துக்கணும், நான் உனக்கே அடிமை. எப்ப நான் உனக்கு அடிமைன்னு தெரிஞ்சுட்டேனோ நான் எதுக்கு இன்னொருத்தன் கையை எதிர்பார்க்கணும்? கர்மஜான பக்தியோகத்தின் கையை எதிர்பார்க்க மாட்டேன். அது என் ஸ்வரூபத்துக்கு இசைந்ததே அல்ல. நான் எப்ப சேஷத்துவம் பாரதந்திரி என்னதுன்னு தெரிஞ்சுட்டேனோ அப்ப ரட்சிக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்பு பண்றோம். அதனாலதான் சரணம்னு அவரிடத்துல பிரார்த்திக்கிறோம். பகவானும் சரணாகதர் ரட்சித்து விடுகிறார். எப்படி ரட்சிக்கிறார்னு பார்த்துட்டோம், எல்லா பாபங்களையும் எப்படி தொலைக்கிறார்ங்கிறதையும் பார்த்துட்டோம். ஆக சரணாகதியினால என்னென்ன நடக்கும், அதற்கு பலமாக மோட்சம் கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேணும். எல்லாமே சரி. இங்க இருக்கிற நாள்ல எப்படி இருக்கணும், போற நாள்ல எப்படி கிளம்பணும், அவ்வளவுதான் நமக்கு இப்ப அவகாசம் இருக்கு. ஏன்னா சரணாகதி என்ன பண்றோம்னு பார்த்துட்டோம், அதற்கு பயனாக என்ன கேட்கணும்னு பார்த்துட்டோம், அந்த பண்ணத்தை பாவங்களை பகவான் எப்படி தொலைக்கிறார்னு பார்த்துட்டோம். அதனால கீழே இருக்கிற கேள்விகளோட தொடர்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நாம பார்க்க வேண்டியது அந்த பயனை இங்க இருந்து கொண்டு நான் எப்படி அனுபவிக்க வேண்டும், இங்கிருக்க செய்தே எப்படி இருக்கணும். வாழ்க்கையின் பயன் இவ்வுலகத்தில் யாது, வாழ்க்கையின் பயன் அவ்வுலகத்தில் யாது, அங்கு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இங்கு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் பார்த்துட்டோம்னால் வாழ்க்கையினுடைய பயன் என்னான்னு தெரிஞ்சிடும். பயன் என்னான்னு பார்த்துட்டோம், பிராப்தியம் வைகுண்டத்தை சேர்ந்து கைங்கரியம் பண்ணுவதே. அது வரைக்கும் இங்கிருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணுவது என்ன செய்யலாம், என்னென்ன குணங்களை கடைபிடிக்க வேண்டும்னு கண்ணனே தெரிவிக்கிறார். அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்திகி, ஆர்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், இந்திரிய நிகிரஹ.